Good morning students, welcome to the Sheba group of school online class. Today we started the new lesson of the volume 2, the 12th lesson, that is carbonyl compounds and carboxylic acids. So carbonyl compounds and carboxylic acids na enna அப்படின்றது first நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். Carbonyl compounds, that is the carbon with oxygen, that is the bonding with the other compounds, that is called as carbonyl compounds. And carboxylic means COOH and carbon oxygen with hydrogen, that is the most important, that is acid category. So you know that is that acetic acid formula CH3COOH, that is also the carboxylic family. So carbonyl அப்படினு சொன்னா carbon with oxygen, but carboxylic means carbon oxygen with hydrogen. So that is the most important thing for the titles. Okay, now go for that, the structure of carbonyl compounds. So carbonyl compounds பற்றி தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதில் இருக்கக்கூடிய ப்ரிப்ரேஷன், ஃபிசிக்கல் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கார்பாக்சிலிக் போகலாம். ஓகேவா? ஸோ நவ் ஃபார் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ், ஃபார் த பாண்டிங் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கார்பன் வித் ஆக்சிஜன். ஸோ யூ கேன் see that the structure of carbon with oxygen, the bonding, it's all those things is sigma bond. ஸோ எல்லாமே வந்து சிக்மா பாண்டில் தான் உங்களுக்கு பாண்டிங் ஆகிருக்கும். ஸோ கார்பன் வித் ஆக்சிஜனாக இருக்கட்டும், கார்பன் வித் ஹைட்ரஜன் வித் கார்பன் வித் கார்பன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஆங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே சிமிலராக இருக்கும். தட் இஸ் 120 டிகிரி அந்த ஆங்கிளில் தான் உங்களுக்கு பாண்டடாக இருக்கும். ஈவன் கார்பன் டு ஆக்சிஜனாக இருக்கட்டும், கார்பன் டு ஹைட்ரஜன் ஆர் கார்பன் டு கார்பன். ஸோ எல்லாமே உங்களுக்கு ஆங்கிள்ஸ் என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னா 120 அப்படின்ற ஒரு ஆங்கிள்ஸில் இருக்குது. ஓகேவா? தட் இஸ் தட் sp2 ஹைப்ரிடைஸ்ட் மெத்தட்ஸில் இருக்குது. ஸோ ஆல் தோஸ் திங் இந்த சிக்மா பாண்டு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு கார்பனைல் காம்பவுண்ட்ஸோட ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே, now go for that, the preparation of carbonyl compounds. ஸோ எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றதோட உங்களுக்கு மோஸ்ட்டாக இம்பார்ட்டன்ஸ் திங்ஸ் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நிறைய முறை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறது என்னென்னா ஈக்குவேஷன்ஸ் தான் நிறைய வரும் உங்களுக்கு இந்த வால்யூம் 2ல். ஸோ எல்லாமே உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் ப்ராக்டிஸ் இல்லாமல் உங்களால் எதையுமே செய்ய முடியாது. ஓகேவா? ஸோ ரிட்டர்ன் ப்ராக்டிஸ் மஸ்ட். ஜஸ்ட்டு த்ரோ அவுட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ நீங்கள் 1 or 2 டைம்ஸ் எழுதி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அது மைண்டில் வரும். ஸோ ப்ரிப்ரேஷன்ஸில் உங்களுக்கு ஜென்ரல் திங் ப்ரிப்ரேஷன்ஸ் வந்து ஆக்சிடேஷன்ஸ் மெத்தட் ஆர் கேட்டலிக் டீஹைட்ரஜனேஷன்ஸ் மெத்தட்ஸ். ஸோ நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தது என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆல்கஹால்ஸ் பேஸ் பண்ணிவிட்டு, ஸோ தட் இஸ் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன்ஸ். ஸோ இந்த ஃபங்க்ஷனல் குரூப்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கேட்டகரிஸ் எல்லாமே கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் கேட்டகரிஸில் தான் வரும். ஸோ உங்களுக்கு இந்த ப்ரைமரி ஆல்கஹால்ஸ்லேருந்து ஆல்டிஹைட்ஸ் அண்ட் செகண்டரி ஆல்கஹால்ஸ்லேருந்து கீட்டோன்ஸ், ஸோ இந்த மாதிரி கார்பனைல் காம்பவுண்ட்ஸை நம்ம ஆல்கஹால்ஸ்லேருந்து நம்ம எடுக்கிறோம். ஸோ தட் இஸ் ஆக்சிடேஷன்ஸ் மெத்தட். இது எல்லாமே ஆக்சிடேஷன்ஸ் மெத்தடில் தான் நடக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. விக்டர் மேயர், லூகாஸ் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அது எல்லாமே கூட நம்ம இந்த ப்ரிப்ரேஷன்ஸில் வந்து நம்ம போடலாம். அதே மாதிரி ஓசோன் அலைசிஸ், அந்த ஓசோனை நம்ம யூஸ் பண்ணி கூட நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கார்பனைல் காம்பவுண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இந்த ஓசோன்ஸில் பார்த்தீங்கன்னா பியூட்-2-ஈன், ஸோ ஈன் குரூப்ஸில் இருக்கக்கூடிய இந்த ஆல்கல்ஸ் குரூப்பை நீங்கள் ஓசோனோட ரியாக்ட் பண்ண வச்சிங்க அப்படின்னா நமக்கு எத்தனால்ஸ் கிடைக்கும் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஜிங்க் வித் வாட்டர் மாலிகுல்ஸ். ஸோ அதோட ரியாக்ஷன்ஸ் கூட உங்களுக்கு பேஜ் நம்பர் 149ல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ அதோடைய ப்ரிப்ரேஷன்ஸில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதில் 1 or 2 திங்ஸ் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அதில் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ரியாக்ஷன்ஸ் தான் இது. ஸோ தட் இஸ் ஃப்ரம் கால்சியம் சால்ட். ஸோ கால்சியம் சால்ட்டிலிருந்து நம்ம எப்படி வந்து கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் கால்சியம் சால்ட்டோடைய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. இதிலேருந்து உங்களுக்கு கால்சியம் கார்பனேட் வந்து உங்களுக்கு செப்பரேட் ஆகிடும். ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து இன்டிமேட் பண்ணியிருக்கேன், CaCO3. ஓகே, CaCO3. ஸோ உங்களுக்கு இந்த கால்சியம் கார்பனேட் வந்து செப்பரேட் ஆகும். ஸோ ரிமைனிங்கில் இருக்கக்கூடியது உங்களுக்கு மெத்தனாலாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மெத்தனால் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ தட் இஸ் தட் ஆல்டிஹைட் குரூப்ஸ். ஸோ ஆல்டிஹைட் குரூப்ஸ்லேருந்து உங்களுக்கு ட்ரை டிஸ்டிலேஷன்ஸ் மெத்தடில் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ மெத்தனால் வித் கால்சியம் கார்பனேட். ஸோ அதே மாதிரி ரோசன்மேன் ரிடக்ஷன்ஸ் ரியாக்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி நேம் பேசஸ் பண்ணக்கூடிய ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. ஸோ அதனால தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ரோசன்மேன் ரிடக்ஷன்ஸ், ஸோ எட்டாட் ரியாக்ஷன்ஸ், அந்த மாதிரி இப்போ நம்ம வரக்கூடிய கான்செப்ட் எல்லாமே இந்த மாதிரி ஒரு நேம் பேசிஸில் இருக்கும். ஸோ அது மட்டும் சொல்கிறேன். ரோசன்மேன் ரிடக்ஷன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். தட் இஸ் அசிட்டைல் குளோரைடை வந்துட்டு அசிட்டால்டிஹைடாக கன்வெர்ட் ஆகுறது. ஸோ தட் இஸ் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ். ஸோ இந்த கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் வந்துட்டு
PD by BS, I mean that is the catalyst mention பண்ணியிருப்பாங்க. ஸோ catalyst நீங்கள் எழுதணும், அது கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஜஸ்ட் அசிட்டைல் குளோரைட் வித் அப்படின்னா உங்களுக்கு 1 மார்க்கில் வந்துட்டு கேட்டலிஸ்ட் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கூட கேட்பாங்க. ஸோ அந்த பேசிஸில் இருக்குது. ஸோ ரோசன்மன் ரிடக்ஷன் மீன்ஸ் we can get that acetaldehyde from the acetyl chloride. So that is important for Rosenman. And Stephen's reactions. Stephen reactions means alkyl cyanide CH3C triple bond N, that is what is that? Yes, iron group. So CH3C triple bond N means alkyl cyanide. In presence of SnCl2 and HCl, we can get that CH3 and CH double bond. So in triple bond it's convert into double bond, that is ene group. So iron group வந்து ene group convert ஆகுது. So finally CH3 CHO நம்மளுக்கு I mean the aldehyde groups நம்மளுக்கு கிடைக்குது. So obviously that is carbonyl compounds. So எப்படி ketone convert ஆகுது, எப்படி உங்களுக்கு aldehyde groups convert ஆகுது, அதுதான் உங்களுக்கு இந்த preparations கேட்டகரியில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எட்டாட் ரியாக்ஷன்ஸ். ஸோ எட்டாட் ரியாக்ஷன்ஸில் உங்களுக்கு இந்த மீத்தைல் பென்சீன் வந்து உங்களுக்கு என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னா பென்சால்டிஹைடாக கன்வெர்ட் ஆகும். இந்த மீத்தைல் பென்சீன் உங்களுக்கு வந்துட்டு CrO2Cl2, தட் இஸ் குரோமைல் அண்ட் குளோரைட் ஆக்சைட்ஸ். ஸோ இந்த காம்பவுண்ட் மூலயமா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா பென்சால்டிஹைட். ஸோ பென்சீன் ரிங் வித் ஆல்டிஹைட் குரூப்ஸ். ஸோ இந்த நேம் எல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தே உங்களுக்கு சொல்ல தெரியணும். நான் வந்து எதுக்கு சொல்லியிருந்தேன், நீங்கள் ஜஸ்ட்டு நேம் ஐ மீன் ஸ்ட்ரக்சர்ஸை பேஸ் பண்ணி நேமை வந்துட்டு ரீட் அவுட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருக்கணும். சரியா? ஸோ பென்சீன் ரிங்ஸ் with what is that group. So depending on the, suppose if there is OH group means phenol. ஸோ நேம்லாம் இதை டிபெண்ட் பண்ணி உங்களுக்கு இருக்கும். இந்த ஃபீனால்ஸ் கூட நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க. ஸோ நம்ம லாஸ்ட் இயர் நம்ம நிறைய முறை பார்த்துருக்கோம். ஸோ பென்சீன் வித் the functional groups, how can we give the names அப்படின்றதும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? அண்ட் சேம் திங் ஃபார் Gatterman-Koch reactions. So this reactions is have to the very simplest reactions. Benzene have to implement to this aluminum chloride with copper chloride. So along with the HCl, அதாவது hydrochloric acid ஓட கார்பன் மோனாக்சைடை நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ சேம் திங் ஃபார் பென்சால்டிஹைட் நம்மளுக்கு கிடைக்கும். ஐ மீன் பென்சீன் ஆல்டிஹைட் குரூப். ஸோ இந்த பேசிஸில் நம்மளுக்கு ப்ரிப்ரேஷன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதில் ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த ஃப்ரிடல் கிராஃப்ட் ரியாக்ஷன்ஸ் இருக்குது. அந்த ரியாக்ஷன்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் ஃபார் ஃப்ரிடல் கிராஃப்ட் ரியாக்ஷன்ஸ். ஸோ அசிட்டைல் குளோரைடோட பென்சின்ஸ் ரியாக்ட் ஆகிட்டு நம்மளுக்கு அசிட்டோஃபினோன் கிடைக்கிது. அதே மாதிரி பென்சைல் குளோரைடோட பென்சின் ரியாக்ட் ஆகிறப்ப அசிட்டோஃபினோன். ஸோ தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். அசிட்டைலுக்கும் பென்சைலுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ரியாக்ஷன்ஸும் சரி கேட்டலிஸ்ட்டும் உங்களுக்கு சேம் தான். ஸோ அலுமினியம் குளோரைட் அண்ட் வாட்டர் மாலிக்யூல்ஸ் ஹியர் ஆல்சோ த சேம் திங். வி கேன் கெட் தட் அசிட்டோஃபினோன் பென்சோஃபினோன். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இந்த ரியாக்ஷன்ஸ் படிக்கிறதுக்கும். So this is preparations. So now go for that physical and chemical properties. So இதில் physical propertiesல பார்த்தீங்க அப்படின்னா formaldehyde is a gas at room temperature and acetaldehyde is volatile liquids. ஸோ எப்போவுமே உங்களுக்கு formaldehyde வந்துட்டு எப்போவுமே என்ன ஸ்டேட்டில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் கேஷஸ் ஸ்டேட்டில் தான் இருக்கும். அசிட்டால்டிஹைடு வந்துட்டு லிக்விட் ஸ்டேட்ஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல் அதர் ஆல்டிஹைட்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் மற்ற ஆல்டிஹைட்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலாங் வித் கீட்டோன்ஸ் அப் டு C11 வரைக்கும். ஸோ CH அண்ட் C1 2 3 அப்படி நம்ம கார்பன்ஸோட கவுண்டிங்க C11 வரைக்குமே கலர்லெஸ் லிக்விட்ஸாக இருக்கும். வைல் த ஹையர் ஒன்ஸ் ஆஃப் சாலிட் ஸ்டேட்ஸில் இருக்கிறப்ப உங்களுக்கு கலர்லெஸ் லிக்விட்ஸாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் கோ ஃபார் தட் பாய்லிங் பாயிண்ட். Aldehydes and ketones have the relatively high boiling points as compared to hydrocarbons. So hydrocarbons and ethers ஓட கம்பேர் பண்ணுறப்ப இதோட பாய்லிங் பாயிண்ட் ரொம்பவே ஹையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து டேப்லேஷன்ஸில் மோலார் மாஸ், பாய்லிங் பாயிண்ட், அதோட காம்பவுண்ட்ஸ் நேம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. the page number 153. So you have to refer in your textbook. That is the physical properties of carbonyl compounds. Now go for that the chemical properties. ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்குறதுல என்னென்னா ஃபஸ்ட் திங் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன்ஸ். இந்த நியூக்ளியோஃபிலிக் அடிக்ஷன் ரியாக்ஷன்ஸில் உங்களுக்கு இந்த sp3 ஹைப்ரிடைஸில் உங்களுக்கு கார்பன் என்ன மாதிரி பாண்டடில் உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிட்டு ஸோ கார்பன் டெட்ராஹெட்ரல் ஆல்காக்சைட்ஸ் அயான்ஸாக எப்படி கன்வெர்ட் ஆகுது அப்படின்றத உங்களுக்கு இந்த பிக்சரைஸில் ஆரோஸ் போட்டு உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. ஸோ இதில் கார்பன், ஸோ கார்பனில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிட்டு
ஸோ ப்ரெசன்ஸ் ஆஃப் NU மூலயமா உங்களுக்கு ஆக்சிஜனோட பாண்டிங் ஆகுது. ஸோ அந்த பாண்டிங் வந்து உங்களுக்கு sp3 ஹைப்ரிடைஸ்டு கார்பன்ஸ் கேட்டகரிஸில் இருக்குது. ஸோ இன் பேசிஸில் sp3 ஹைப்ரிடைஸ்டு கார்பன் டெட்ராஹெட்ரல் alk oxides ions. So you can see the nucleophilic for the mechanisms. So the tetrahedral intermediate can be protonated by water. So that is the important words you have to mention. So protonated by water அப்படின்றது mention பண்ணியிருக்கணும். Or acids to form a alcohols. So alcohols groups நம்மளுக்கு கிடைக்குது. So alcohols, that is that one of the carbonyl compounds. So இதுதான் உங்களுக்கு nucleophilic additions reactions உடைய importance. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடிஷன் ஆஃப் HCN. ஸோ ஹைட்ரஜன் சைனைடை பேஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்படி கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் குரூப்ஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா அதோடைய ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா எத்தனால். ஸோ எத்தனால், தட் இஸ் எத்தனல். ஸோ யூ ஹாவ் டு ப்ரொனவுன்ஸ் ஆஃப்டர் தட் த ஆல்டிஹைட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ். ஸோ எத்தனல் உங்களுக்கு வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் சைனைடோட உங்களுக்கு ரியாக்ட் ஆகிறப்ப டெட்ராஹெட்ரல் இன்டர்மீடியட் ரியாக்ஷன்ஸ் மூலமா நம்மளுக்கு 2-ஹைட்ராக்சி ப்ரொபைல் நைட்ரைல் அப்படின்ற ஒரு கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் கிடைக்கும். தட் இஸ் அசிட்டால்டிஹைட் சைனோஹைட்ரீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஐயூபேக் நேமில் மென்ஷன் பண்ணாலும் சரி, இல்லை நார்மல் நேம் மென்ஷன் பண்ணி நீங்கள் எழுதினாலும் சரி. ஸோ உங்களுக்கு வந்துட்டு அட்டாக் ஆஃப் CN ஆன் கார்பனைல் கார்பன்ஸ் ஃபாலோடு பை புரோட்டோனேஷன்ஸ் அப்படின்ற வேர்ட். ஏன்னா நான் புரோட்டோனேஷன்ஸ் பேசிஸில் தான் உங்களுக்கு இந்த கார்பனைல் காம்பவுண்ட்ஸாக கன்வெர்ட் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் மென்ஷன் பண்ணி அங்கே ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி சோடியம் பை சல்ஃபேட். ஸோ NaHSO3 இந்த பேசிஸில் ஆட் பண்ணுறப்ப நம்மளுக்கு எப்படி கார்பனிக் காம்பவுண்ட்ஸ் கிடைக்கிது அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ த புரோட்டான் டிரான்ஸ்வர்ஸ் மெத்தடில் உங்களுக்கு பைசல்ஃபைட் அடிஷன் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிது. ஓகேவா? ஸோ இதே மாதிரி அடிஷன் ஆஃப் ஆல்கஹால், அடிஷன் ஆஃப் அமோனியாவுடைய மெக்கானிசம்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மெக்கானிசம்ஸை நீங்கள் ரீட் அவுட் பண்ணி ரிட்டன் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போது ரியாக்ஷன்ஸ் வித் ஹைட்ராக்சில் அமைன்ஸ்லேருந்து நம்ம எப்படி அந்த கார்பனிக் காம்பவுண்ட்ஸ் கிடைக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ அசிட்டால்டிஹைட் ரியாக்ட் வித் ஹைட்ராக்சைல் அமைன். ஸோ அசிட்டால்டிஹைடோட ஹைட்ராக்சைல் அமைன், அசிட்டால்டிஹைட் வந்து தட் இஸ் கைண்ட் ஆஃப் எத்தனல். ஸோ அதோட ரியாக்ட் ஆகிட்டு நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா அசிட்டால் டை ஆக்சைன் அப்படின்ற ஒரு கெமிக்கல் காம்பவுண்டாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி ஹைட்ராக்சின்ஸ் ரியாக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா அசிட்டோன் ஹைட்ரசோன் அப்படின்ற ஒரு காம்பவுண்ட், ஐ மீன் தட் இஸ் கார்பனில் காம்பவுண்ட்ஸ் கிடைக்குது. ஸோ அதோடைய கெமிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. CH3 அண்ட் டபுள் பாண்ட் ஆஃப் N, தட் இஸ் ஈன் குரூப். ஸோ ஈன் குரூப் ஆஃப் and that is carbonyl compounds along with water molecules கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ரியாக்ஷன்ஸ் வித் ஃபீனைல் ஹைட்ரசின். ஸோ இந்த கேட்டகரிஸ் எல்லாமே நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இந்த பேஜ் நம்பர் 157 இருக்குது. ஸோ அதை நீங்கள் ரீட் அவுட் பண்ணுங்கள். ஸோ ரியாக்ஷன் வித் அமோனியா. ஸோ ரியாக்ஷன் வித் அமோனியாவில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அசிட்டால்டிஹைடோட உங்களுக்கு ரியாக்ஷன்ஸ்க்கு நம்ம உட்படுத்துகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா அசிட்டால்டிஹைட், அமோனியா அண்ட் மூவ் ஆன் டு திஸ் த்ரோட் உங்களுக்கு ரியாக்ஷன்ஸ் மூவ் ஆகுது. ஸோ அதுலேருந்து வாட்டர் மாலிகூல்ஸ் ரெடியூஸ் ஆகுது. ஸோ ஆல்டமைன் அப்படின்ற ஒரு கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ தட் இஸ் தட் த ரியாக்ஷன்ஸ் வித் அமோனியா. ஸோ நவ் கோ ஃபார் தட் த இம்பார்ட்டன்ட் ஒன் ஆஃப் தட் த கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் யூரோட்ரோபைன் சொல்லுவாங்க. ஸோ யூரோட்ரோபைன் உடைய ரியாக்ஷன்ஸ் வித் அதோடைய ஸ்ட்ரக்சர்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மால்டிஹைடோட அமோனியா ரியாக்ட் ஆகிறப்ப நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது தான் அங்கே யூரோட்ரோபைன். ஸோ அதோடைய ஸ்ட்ரக்சர்ஸ் இங்கே இருக்குது. தட் இஸ் CH2 6N4. ஸோ இதுதான் உங்களுக்கு யூரோட்ரோபின். அதோடைய நேம் உங்களுக்கு நார்மல் நேம் இங்கே கொடுத்துருக்காங்க, ஹெக்ஸா மெத்திலின் டெட்ரமைன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நைட்ரஜனோட இந்த 3 டைமென்ஷனில் உங்களுக்கு CH2 பாண்டட் ஆகிருக்கு. ஸோ அந்த CH2ஓட நைட்ரஜன், ஸோ நைட்ரஜனும் இந்த நைட்ரஜனும் உங்களுக்கு CH2ஓட கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு அப்படியே பென்சின் ரிங்கோடைய ஸ்ட்ரக்சர்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ இந்த பேசிஸில் தான் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. ஸோ அதோடைய நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமனாக CH2 6N4. ஸோ இந்த யூரோட்ரோபைனோடைய யூசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூரோட்ரோபைன் இஸ் யூஸ்ட் ஆஸ் அ மெடிசன் டு ட்ரீட் யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ். ஸோ உங்களுக்கு அந்த நேமோடைய ஸ்டார்டிங்ஸ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யூரோட்ரோபைன் இருக்குது. ஸோ தட் இஸ் யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டாக உங்களுக்கு இந்த மெடிசின்ஸில் இந்த காம்பவுண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நைட்ரேஷன் ஆஃப் யூரோட்ரோபைன் அண்டர் கண்ட்ரோல் த கண்டிஷன்ஸ் கிவ்ஸ் எக்ஸ்ப்ளோசிவ் RDX அப்படின்னு சொல்லுவாங்க. RDX அப்படின்ற வேர்ட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ RDX அப்படின்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் ஆல்சோ கால்ட்
ஸோ தட் இஸ் கெமிக்கல் நேம் நான் சொல்கிறேன், சைக்ளோனைட் ஆர் சைக்ளோட்ரை மெத்திலின் ட்ரை நைட்ரா அமைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நைட்ரேஷன்ஸ்லேயும் இந்த யூரோட்ரோபைன் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதே பேசிஸில் நம்ம நிறைய ரியாக்ஷன்ஸ் வந்து நம்ம ஃபர்தர் கிளாஸஸில் பார்க்கலாம். ஸோ யூ ஹாவ் டு ரிட்டன் ப்ராக்டிஸ் ஃபார் தட் த பர்டிகுலர் த வால்யூம் 2 அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் அதை பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த ரியாக்ஷன்ஸோட கெமிக்கல் அந்த ஸ்ட்ரக்சர்ஸை நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு எழுதி பார்க்கலன்னா உங்களுக்கு அந்த எக்ஸாம்ஸில் வந்துட்டு மைண்டில் வராது. ஸோ நேமோட ஸ்ட்ரக்சர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வெறும் நேம் மட்டும் எழுதுனீங்க அப்படின்னா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியாது. So I hope you understand about that all the concept of today videos, and as per the time you have to send out the homeworks. Thank you students.